வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. நம்ம ஒரு தோட்டத்தில சப்ளைன் பைப்லாம் போட்டுட்டு போயிருந்தோங்க. அடுத்த நாள் ஹோஸ் இழுத்து தரேன்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் அவைங்களும் பார்த்தீங்கன்னா, டிராக்டர்ல உழவெல்லாம் ஓட்டிட்டு சொல்றேன்ட்டு இருந்தாங்க. நம்ம அங்க போயிட்டு ஓஸ் இழுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா, ஒரு இடத்துல பைப் மேல டிராக்டரோட கலப்பை விட்டு உடைச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த ட்ரென்ச் கிளியர் எடுத்து தர சொன்னாங்க. அவங்களும் எடுத்து குடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம அந்த பைப்ப கட் பண்ணி எடுத்துட்டேங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம புது பைப் தானே வேலை செய்றோம். அப்ப பார்த்தீங்கன்னா, நெறையா கப்ளிங் பைப்லாம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி போடுவோம் இல்லைங்களா? அந்த மாரி பைப் எல்லாமே நம்ம எடுத்து பத்திரமா வச்சுருக்க சொல்லி குடுத்துருப்போம். இப்ப அதே மாரி ஒரு பைப் இருந்தங்காட்டி நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு அப்படியே டைரக்ட்டா ஹீட் பண்ணி, பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாரி பண்ணும்போது நமக்கு பைப் எந்த ஒரு லீக்கேஜும் வரதில்லைங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களுமே இதே மெத்தட் உங்க தோட்டத்தில ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இந்த சின்ன சின்ன துண்டு பைப்லாம் கப்ளிங்கோட கட் பண்ணி போட்டாங்கன்னா, அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன டேமேஜ் வரப்பெல்லாமே அந்த பைப்லாமே யூஸ் ஆகும். இப்போ நம்ம கப்ளிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் பைப் கட் பண்ணிருவோங்க. கட் பண்ணிட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஜாயின் பண்ணிருவோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு டேக் ஆஃபுமே பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆயிருந்தது. அதனால நம்ம அந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 16 ஹோல்ஸ் போனோம். நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரில் மிஷின் எடுத்துட்டு வரல. அதனால நம்ம இந்த ஹேண்ட் ட்ரில் பிட் இருக்கு பார்த்தீங்களா? அதிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 16 ஹோல்ஸ் மட்டும் போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம அந்த வாஷர் போட்டு இந்த இடத்துல அந்த டேக் ஆஃபுமே கனெக்ட் பண்ணிருவேங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஃபைனலா அந்த ஹோஸுமே பார்த்தீங்கன்னா, இன்லைன் ஹோஸையுமே நான் ஜாயின் பண்ணிருவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்க தமிழா.